கவுண்ட் பண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்க. மாகவிஞன் என்று போற்றப்பட்ட அந்த பாரதிக்குள் எத்தனை இடர்பாடுகள் அவன் தன்னுடைய கவிதை தளத்திலே எழுந்தன என்பதை இதுகாலம் நான் விவாதித்திருக்கிறேன். 3 வழக்குகள் மிக அழகாக பாரதியை நன்கு ஆய்ந்து அந்த வழக்கை கொண்டு வந்தார். எத்தனையோ முறை நம்முடைய சாதாரணமாக பள்ளிகளிலே பாடியிருக்கிற ஒரு பாடல்தான் அவர்கள் 1, 2, 3 என்று சொன்ன அந்த வழக்குகளை நான் இப்படி சிந்திக்கிறேன். முதலாவதாக நான் எடுத்துக் கொள்ளுகிற வழக்கு எங்கள் தந்தையர் நாடு என்று அவன் பாடியது சரியா என்று. இந்த பாடலை நாம் எல்லா இடங்களிலும் பாடியிருக்கிறோம். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தேர்ந்து பாயுது காதிலே. இந்த மண்ணுக்கு சிறந்த கவிதையை தந்த பெருமை மட்டுமே பாரதிக்கு உண்டா என்றால் அதை தாண்டி இந்தியா என்கிற தேசத்தை உலகத்திற்கு அறிவித்த மாகவிஞன் பாரதி. தன் கவி எழுத்துக்களால் இந்த தேசத்தை செதுக்கி அமைப்பார். அந்த பாரதியை எழுதிய அந்த பாடலை நான் சிந்திக்கும் போது இவர்கள் அழகாகவே சொல்லியிருந்தாலும் கூட அதில் இருக்கிற நுட்பம் இருக்கிறதே, அது நம்மை வியக்க வைக்கும். பல இடங்களிலே ஒரு கவிஞன் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான் என்றால் அந்த கவித்துவமான கவிதைத்தனம் என்பது அதுதான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே, எங்கள் முந்தைய 1000 இந்த மண்ணில் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே என்று பேசுகிறான் பாருங்கள். அங்கே சொல்லுகிற முந்தையர் யார் என்றால் இந்த பாடலிலே அவன் சொல்லுகிற தந்தையர். இங்கே பாடுகிற போது கூட அவன் மிக அழகாக பாடுகிறான். செந்தமிழ் நாடு என்று தமிழ்நாட்டை பற்றி பாடுகிற போது அவன் சொல்லுகிற தந்தையர்கள் சேர சோழ பாண்டியர்களாக இருந்து இந்த மண்ணிற்கு நல்ல ஆட்சியை தந்தவர்கள். அம்மனை போல் வல்லவனை போல் இளங்கோவை போல் தந்தையர்கள் இந்த மண்ணிற்கு தந்த இலக்கியங்கள் இவைகளால் என் தேசம் பெருமைப்படுகிறது என்று அவன் கூறியிருக்கிறான் என்பதாக கருதி முதல் குற்றச்சாட்டில் இருந்து நான் விடுவிக்கிறேன். இப்போது நாம் 2வது குற்றச்சாட்டு, ஒரு காப்பியத்தை படைக்கிற பாரதி முன்னுரையிலே எழுதினான், இந்த காப்பியத்திற்கு நான் பொறுப்பல்ல, கதைக்கு நான் பொறுப்பல்ல, சொற்கள் மாத்திரம் என்னுடையவை என்றவன் எழுதி. ஆனால் அந்த பாஞ்சாலி சபதத்தை முடிக்கிற போது அவன் யாரை கெட்டி தீர்க்கிறானோ, மிக அழகாக பாஞ்சாலி சபதத்திலே தர்மபத்திரனை பேசுகிறான். அப்படி பேசுகிற போது கோயில் சிலையை பூஜை செய்ய வேண்டியவன் அந்த சிலையை கொண்டு போய் விற்றுவிட்டால் என்ன செய்யும்? அப்படிப்பட்ட செயலை செய்தான் தர்மபுத்திரன். மாய சோதனைக்கே ஐயன் மனம் போட்டு விட்டால் சீச்சி சிறிய சிலையை செய்தார், நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று எழுதினார். இந்த தேசத்தில் கடவுளாக வழிபடுகிற ஒரு மனிதனை நாய்க்கு சமமாக பாரதி திட்டி தீர்த்திருக்கிறான் என்றால், ஆனால் அதே கதையை முடிக்கிற போது அவன் சொன்னான், மிக அழகாக சொன்னான், சாமி புவிக்கு தர்மம் என்று சாட்சிகள் உரைத்தன பூதங்களுக்கும் என்று அவன் முடித்தான். நாமும் கதையை முடித்தோம், நாளிலும் முற்றுங்கள் இன்பத்தில் வாழ என்று பாஞ்சாலி சபதத்தை நிறைவு செய்கிறான் பாரதி. இப்பொழுது கதைக்கு நான் பொறுப்பல்ல என்று அவன் சொன்னவன், கதைக்கு அவனே பொறுப்பேற்று எந்த மிக முக்கியமாக எந்த தர்மனை இழிவுபடுத்தினாரோ அதே தர்மனை பின்னாலே இவன் தான் சாமி புவிக்கு என்று சாட்சிகள் உரைத்தன பூதங்கள் ஐந்தும் என்று அவனையே உயர்த்தி இருக்கிறான் என்றால், தொடங்குகிற மாத்திரத்தில் அந்த கதை அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவன் என்ன நினைத்து பாடுகிறான் என்பதை அவர்கள் அழகாக சொன்னார். அவன் காட்டிய அந்த தர்மபுத்திரன் என்பவன் அன்றைக்கு வாழ்ந்த இந்தியன். பாஞ்சாலி என்பவள் அவன் கண்டெடுத்த பாரத தேவி. இப்பொழுது பாரத தேவியை அடிமைப்படுத்தியவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் என்கிற கோபத்திலே அவன் தன்னுடைய முன்னுரையில் எழுதினான், கதைக்கு நான் பொறுப்பல்ல.
ஆனால் அந்த கதையிலே நான் ஒரு பாத்திரத்தின் வாயிலாக கவிஞன் பேசுகிறார். ஒரு காப்பியத்தை நான் ஏன் இந்த மண்ணுக்கு படைத்தேன் என்பதை அந்த காப்பியத்தின் மூலமாக சொல்லுங்கள். அந்த பாத்திரத்தின் மூலமாக நிகழ்காக பேசுகிறான். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை இம்மர்மத்தை நம்மாலே உலகத்திற்கும் என்றவன் பேசுகிறார். பட்டுண்டோம் தாழ்வுண்டோம், இன்றைக்கு நாம் தாழ்ந்திருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாக தர்மத்தின் பக்கத்தை நம்மால் காண முடியும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி பாரதி பாடியிருக்கிறான் என்பதால் அவன் கதைக்கு உண்மையிலேயே அவனுக்கு அந்த கதை பிடிக்கவில்லை. ஆனால் அந்த எழுத்துக்களால் எந்த தலைவனை இகழ்ந்தானோ அதே அந்த தலைவன் அந்த காப்பியத்தில் தன் எழுத்துக்களால் நிலைநிறுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்கிற போது இந்த சமூகத்திற்கு அவனுடைய குற்றச்சாட்டு பெரிதாக சரியான காரணத்தினாலே இரண்டாவது குற்றச்சாட்டில் இருந்தும் நான் பாரதியை விடுவிக்கிறேன். ஆனால் மூன்றாவது குற்றச்சாட்டு கடினமானது. ஏன் இந்த வரிசையை பாடின மாற்றி பாடினார்? யாவறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிகளில் யாரிடமே பிறந்ததில்லை. அதை மீற இன்னொரு வரியை போட்டார், உண்மையில் வெறும் புகழ்ச்சி இல்லை என்றவர் பாடு. இப்பொழுது இந்த வரியை மாற்றியது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கிறது என்றால் மிக அதிகமான ஒரு நுட்பத்தை பாரதி அதற்குள்ளே படைத்தார். கம்பன் என்கின்ற மானுடன் என்ன செய்தார்? தன் காப்பியத்திலே மானுடன் வென்றதம்மா என்று பாடுகிறார். அதை எங்கே நிலைநிறுத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அறம் என்கின்ற ஒன்றை வலியுறுத்துவதற்கு இந்த மண்ணில் எடுத்த காப்பியங்கள் 3. அதிலே ஒன்று திருக்குறள், இன்னொன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று கம்பராமாயணம். அறத்தின் நாயகனாக அந்த கதையிலே நடைபெறுகிற ராமனை தன் தரத்திலிருந்து கம்பன் இறங்குகிறார். அதை எங்கே பார்க்க முடிகிறது என்றால் இந்த மண்ணிலே அறம் தவறுகிற போதெல்லாம் இறைவன் வந்து அந்த அறத்தை நிலைநாட்டுவான் என்பதை கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் பாடுகிறார். எப்பொழுதெல்லாம் இந்த மண் அறம் பிறந்து நடக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த மண்ணிலே இறைவன் அவதரிப்பான். நாம் இப்பொழுது சிந்திக்கும் போது கம்பன் செய்த நுட்பம் என்ன என்றால் வானுயர்ந்த தெய்வத்தை அந்த காப்பியத்தின் முழுவதும் மனிதனாகவே வாழவிட்டார். சொல்ல போனால் பொய் சொல்லுகிறவராக ராமனை காட்டினார். அது எங்கே என்றால் தண்டகாரண்யத்திற்கு செல்ல வேண்டும். நாளை காலை பொழுது விடிய போகிற நேரத்திலே தண்டகாரண்யத்திற்கு செல்ல வேண்டும். அன்று இரவு அந்த அயோத்தி மக்களோடு சுமந்திரனோடு அங்கே தங்கியிருக்கிறார். பொழுது விடிவதற்குள் திடீரென்று தன்னுடைய அமைச்சர் சுமந்திரனை எழுப்பி சொன்னார், இந்த தேரை நன்றாக பூமியிலே படுகிற வகையை திருப்பு, அப்படி அழுத்தி கொண்டு போ. காலையில் எழுந்து பார்க்கிற இந்த அயோத்தி மக்கள் ராமன் தேர் திரும்பி அயோத்திக்கு போய்விட்டது, அவர் காற்றுக்கு போகவில்லை, அயோத்திக்கு போய்விட்டான் என்று எல்லோரும் அயோத்திக்கு வந்து விடுவார்கள் என்று ராமனே கூறுவதாக கம்பன் படைக்கிறார். அதைவிட அதே போல மறுநாள் காலையிலே மக்கள் எல்லாம் அயோத்தி போய் சேர்ந்து விட்டார். இதே காட்சியை சீதையின் இடத்திலே காட்டுகிறார். சீதை அனுமன் வந்து சொல்லுகிறார், அதாவது என்னுடைய தோளிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் கொண்டு போய் விடுகிறேன் என்று சொன்ன போது அவன் சொல்லுகிறார், தூயவன் வெயில் நாட்டிற்கு மாசென்று வீசினேன், ஆகையினாலே தான் இங்கே நான் இருக்கிறேன் என்று அந்த சீதை சொன்னதாக பதிவிட்டு அந்த அனுமன் என்ன செய்கிறார்? அவள் தங்கியிருக்கிற அசோகவனத்தை எரிக்கிறார், தீப்பற்றி எரிகிறது. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரங்கி கேட்கிறாள், இது எதனால் நிகழ்கிறது? இந்த குரங்குக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள், இப்படி கொடுத்துகிறது என்று சொல்லக்கூடாதா என்று சொன்ன போது சீதை சொல்லுகிறாள், இது என்னுடைய பிரச்சனை அல்ல, உங்கள் போன்ற அரக்கர்களுக்குத்தான் மாயம் செய்ய தெரியும், இது உங்களுடைய அரசன் செய்திருக்கிற மாயத்தோடு ஒன்றாக இருக்கும் என்று சீதை பொய் பேசுவதாக கம்பன் படைக்கிறார். இப்போது நாம் எண்ண வேண்டும், தெய்வங்களாக அவர் கருதிய அந்த காரணத்தை ஏன் இப்படி இந்த இடத்தில் இறக்குகிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க
கம்பன். அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயம் அறத்தை இருந்து தவறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் இறைவன் அவதரித்து ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த மண்ணிலே அறத்தை நிலைநாட்டுவார் என்பதை முதலில் வலியுறுத்திய காப்பியம் ராமாயணம் என்பதனாலேதான் கம்பனை முதலாவதாக வைக்கிறார். இரண்டாவதாக நிலையிலே வள்ளுவனை வைத்தான் என்றால், வள்ளுவன் சொன்னார் முதலாவதாக இருக்கிற கவிஞன் இறைவனை மனிதனாக்கினார். ஆனால் இங்கு இரண்டாவதாக இருக்கிற வள்ளுவன் இறைவனையும் மனிதனையும் ஒன்றாக வைத்தார், சமப்படுத்தினார். உள்ளத்தால் பொய்யாத மொழியில் நீ உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலக என்று பேசுகிறார். அப்படியானால் அறம் என்கின்ற ஒரு வழியை வாழ்கிற போது நீ இந்த வழியிலேயே வாழும் போதே நீ இறைவனாக கருதப்படுவாய் என்பதை வள்ளுவர் உலகிற்கு சொன்னதினாலே இங்கே அறத்தையும் மனிதனையும் கடவுளையும் மூன்றையும் ஒரே தட்டிலே நிறுத்தினார் வள்ளுவன் என்பதினாலே அறத்தையும் இறைமையையும், அதாவது மனிதனையும் இறைவனையும் சமமாக பார்க்கிற காரணத்தினாலே இந்த இடத்தில் இரண்டாவதாக வைத்தார். மூன்றாவதாக இளங்கோ மிகப்பெரிய புதுமையை செய்தார். இளங்கோ பாடுகிறார், அந்த பாடலினுடைய போக்கிலே கண்ணகி என்கிற அந்த பெண் மனிதனாக இந்த மண்ணுக்கு வந்தவள், இறைவனாக உயர்த்துகிறார் அந்த கவிஞர். எப்பொழுது இறைவனாகிறாள் என்றால், அறம் என்கின்ற ஒன்றை நிலைநிறுத்திவிட்டு அந்த பெண் இறைவியாக இந்த மண்ணிலே தெய்வ வடிவம் எடுத்தவள் வானகம் செல்லுகிறாள் என்பதை அங்கே படைக்கிறான் இளம். உண்மையிலேயே சொல்ல போனால் இளங்கோ அந்த காப்பியத்தை படைக்கிற போது ஏறக்குறைய புகார் காண்டத்தினுடைய கடைசி காதையிலே, அதாவது மிக முக்கியமாக அறநெறிகளை அங்கே அதிகம் வலியுறுத்துகிறார். காவந்தேடிகளை சந்தித்து பிறகு கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை பெறுகிறது. அந்த மாற்றத்தை கடைசி வரை பேசுகிற இளங்கோ, சமணம் சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிற இளங்கோ, சமணம் கூறுகிற அந்த கருத்துக்கு மாறாக ஒரு பெண்ணை தெய்வமாக்கினார். இப்பொழுது நாம் சொல்லுகிற போது, பிறவிகளிலே நீங்கள் அறம் தவறினால், ஒரு மனிதன் ஒரு பிறவியிலே அறம் தவறுவாரியானால் அவன் பல பிறவிகளை எடுத்து எடுத்து அவன் இறைவனாவான், இறைவனாக முக்தி பெறுவான் என்பதை சமணம் வலியுறுத்துகிறது. அதை அந்த வீரபத்திர புராணத்திலே அப்படிப்பட்ட தத்துவம் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் சமணம் கூறுகிற கருத்து என்ன என்றால், ஒரு பெண் நேரடியாக தெய்வமாக முடியாது. ஆனால் அங்கே அவர் மிகப்பெரிய புதுமையை செய்தார். இந்த பெண்ணை தெய்வமாக வானுயருக்கு அனுப்புகிறார் என்றால், அவள் அறத்தை நிலைநாட்டியதாலே அவள் மனிதனாக இருந்தாலும் கூட அவள் அறம் என்கின்ற ஒன்றை கை கொண்டதால் அவள் தெய்வமானாள் என்பதை அறத்தின் வாயிலாக இந்த மண்ணுக்கு சொன்னார். ஆகையினாலே ஒரு மனிதன் 3 வரிசையை நாம் சிந்திக்கும் போது, முதல் வரிசையிலே அறத்தை நிலைநாட்டுவதற்காக தெய்வமே இறங்கி வந்து மனிதனாக நடைபெறியது. ஆகையினாலே அங்கே அறம் நிலைநாட்டுவதற்கு காரணமாக இருந்தது தெய்வம். ஆனால் அவர் மனிதனாக இந்த மண்ணிலே நடமாட விட்டதனாலே அது பாரதிக்கு மிகவும் உன்னதமான ஒரு புதுமை. ஆகையினாலே கம்பனை முதலாவதாக வைத்து, இரண்டாவதாக மனிதனையும் இறைவனையும் சமமாக பார்க்கிற வள்ளுவனை இரண்டாவதாக வைத்து, மூன்றாவதாக இந்த மண்ணிலே பிறக்கிற ஒரு சாதாரண பெண், வணிக குலத்திலே பிறந்த ஒரு பெண், அந்த பெண் தன்னுடைய அவளே சொல்லுகிறார், நான் மதுரையினுடைய, அதாவது மதுரையினுடைய கீழ்த்திசை வாயிலின் வழியாக உள்ளே வருகிறேன், இப்போது நான் மேற்திசை வாயிலில் தன்னந்தனியாக செல்லுகிறேன் என்று கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அவள் பேசுகிற நியாயம், தன்னுடைய வழக்குகளுக்கு அவள் கொண்டு வருகிற ஆதாரம், அவைகளெல்லாம் பார்க்கிற போது அவன் பாரதி நினைக்கிறார். இன்று குறிப்பாக அவள் சொல்லுகிறார், காய்கறி செல்வதை என் கணவன் கல்வனா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கதையை மிக அழகாக படைத்தான் இவர். அந்த பெண் அறத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய நிலையிலே போராடினாள் என்பதை எண்ணி பார்க்கிற போது, அறம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஒரு மனிதன் போராடினால் அவன் தன்னுடைய வாழ்நாளில் பின்னால் ஒரு காலத்தில் அவனும் தெய்வமாவான் என்பதை மிக அழகாக சொன்ன காரணத்தினாலே தான் இங்கே
அந்த இறுதி பாடலாக இருக்கிற அந்த பாடல் வரை இந்த மண்ணில் அறத்தை நிலைநாட்டுவதற்காக தன் எழுத்துக்களையே ஆயுதமாக்கிய கலைஞர் பாரதி என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இந்த மண்ணுக்கு பல கவிஞர்கள் இந்த சிந்தனையை தந்திருக்கிறார். நீங்கள் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர் இப்படிப்பட்ட அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் செல்லம்மாள்